அனு அபியும் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா அம்மா கிட்ட தன்னை கஷ்டங்கள்லாம் மறந்து சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாரு, முரளி வந்து கால் பண்ணி இந்த மாதிரி அணுக்கு வந்து ஒரு வரன் வந்திருக்கு, அந்த வரன் வந்து உங்களை அமுச்சு வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அபி என்ன பண்ணுறாங்க, சரி அமுச்சு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி பொண்ணு பார்க்கவும் வராங்க. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, சீக்கிரமாகவே வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் வந்து வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. அபி என்ன பண்ணுறாங்க, ராகவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து எங்கள் அக்காவுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிடுச்சு, அதனால் சீக்கிரமாகவே எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்க போகுது, இதுக்கப்புறம் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு ஃபோனும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ராகவ் வந்து இந்த விஷயத்தை வந்து பொறுமையாக எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும் ஆகாஷ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கிட்ட வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து நிச்சயம் நடக்க போகுது, அதனால் வந்து இதுக்கப்புறம் அனு நீ மறந்துரு, சொன்னால் கேளு வந்து ஆகாஷ் அப்படி சொல்லிட்டு சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆகாஷ் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு மனசு கஷ்டப்பட்டு அழறாரு. அவரால் தாங்கவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அப்போ வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, தவறான முடிவுக்கு போயிடுறாரு. அதனால் ஃபோன் பண்ணி அனு கிட்ட இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் தலைமையிட்ட நீங்கள் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்கேன், உங்களை விட்டு மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை, இந்த உலகத்தை விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதை கேட்டு அனு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஆகாஷ் அட்டனே பண்ணல. ஆகாஷ் வந்து இந்த மாதிரி தவறான முடிவுக்கு போயிட்டு அப்படியே வந்து படுத்துடுறாரு. அடுத்து வந்து இங்கே எல்லாரும் வந்து பார்த்துட்டு அவரோட ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி இந்த மாதிரி அனு கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க. அனு ரொம்ப பயந்துடுறாங்க, கதறி அழுறாங்க. அனுவால் தாங்கிக்கவே முடியல. அபி வந்து கேட்குறாங்க, என்ன விஷயம் அனு அப்படி சொன்னோன்னே இந்த மாதிரி ஆகாஷ் தவறான முடிவுக்கு போயிட்டாரு, அவர் வந்து நல்லா இருக்கணும் தானே நான் இவ்வளவும் பண்ணேன்னு அழுறாங்க. அப்போ தான் புரிய வருது அபிக்கு இந்த மாதிரி அனு மனசில் வந்து வந்து குட்டி பாஸ் இருக்காருன்னு சொல்லிட்டு. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம அனு. இப்போ என்ன பண்ணுறது, அக்காவையும் குட்டி பாஸையும் சேர்த்து வைக்கணுமே, வேறு வழியே கிடையாது, நம்ம ராகவ் கிட்ட தான் பேசி ஆகணும், அந்த டென்ஷன் பார்ட்டிக்கு தான் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எங்கே வந்து என்ன பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டலில் வந்து ராகவ் வந்து நம்ம சேர்த்துடுறாரு நம்ம ஆகாஷை. ஆகாஷ் வந்து உயிர் பழிச்சிடறாரு. ஏன்டா இப்படிலாம் பண்ண, நான் தான் பொறுமையாக இருன்னு சொன்னேன்ல, இதுக்காக இவ்வளோ பண்ண, எனக்கு தெரியாது, எனக்கு அணு வேணும், அணு இல்லை என்னால் வாழ முடியாது சொல்கிறாரு. நீ கவலைப்படாதடா, உன் உயிர் தான் எனக்கு முக்கியம், உன் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், நான் போய் பேசுகிறேன் அணு கிட்ட, கண்டிப்பாக வந்து அணு ஒன்று சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாரு ராகவ். இந்த சூழ்நிலையில் ராகவும் வந்து நம்ம வந்து ஆகாஷும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அணுவோட ஊருக்கு போயிடுறாங்க. அபி அணு இருக்க ஊருக்கு. அங்கே வந்து கோயிலில் வந்து என்ன பண்ணுறாங்க, சந்திக்கிறாங்க. அப்போ வந்து அணு வந்து எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷை பார்த்து கேட்குறாங்க. நான் உங்களை விரும்புகிறேங்க, நீங்கள் இல்லைன்னா என்னால் உயிர் வாழ முடியாதுங்கன்னு சொல்லிடுறாரு. அணு என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து தாலி கட்டுறதுக்காக முடிவு பண்ணுறாரு வந்து ஆகாஷ். தாலி எடுத்து கட்ட போகிறாரு. கரெக்டாக வந்து நம்ம ராகவ் வந்து தடுக்கிறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன், எங்கள் அம்மா அப்பாவை பேச சொல்கிறேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாரு ராகவ். ராகவை நினச்சி அபி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, ராகவ் வந்து இந்த அளவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணுறாரு, ராகவ் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து அணு இல்லைனா வந்து இதுக்கப்புறமா வந்து வாழ மாட்டான் நம்ம ஆகாஷ் உங்களுக்கு கிடைக்கணும்னா அணுவையும் ஆகாஷையும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுகிறாரு. அவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அப்படி ஒத்துக்கலைன்னா உங்கள் பிள்ளையை நீங்கள் மறக்க வேண்டியது தான், இதுக்கப்புறம் ஆகாஷ் வந்து உயிர் வாழ்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறதுன்னு திரும்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே வந்து இதெல்லாம் கேட்டுட்டு வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சே, எப்படியாவது இதை கெடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, முரளி வந்து யோசிக்கிறாரு. விடவே கூடாது, இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்ம வந்து மறந்துட வேண்டியதுதான் அபியை, அதனால இவங்க 2 பேரும் ஒன்றா சேரக்கூடாது, இதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது பிளான் பண்ணுறாரு.